எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் இப்போ அவளுக்கு பாருக்கு ரெட் கார்டு கொடுத்த விஷயங்களில் அந்த அரோராவை நல்லவளாக காட்டணும், அவளுக்கு டிடிஎஃப் கொடுக்குற அதே வாரத்தில் இவளை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும்னு சொல்லி சேனல் போட்ட ட்ராமா இருக்குல்ல, இந்த சாண்ட்ராவோட விஷயங்கள் இருக்குல்ல, அந்த ஸ்கேம்ராவோட விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து அவளை பண்ணது பாரு தப்பு தாங்க, இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல அந்த தப்பு இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணலையா? இல்லை பாருக்கு மட்டும் கோவம் வரக்கூடாதா? அவளுக்கும் எமோஷனல் ட்ரிகர் ஆகும் தானே. ஒன்றுமே இல்லாத தலை டாஸ்க்கு அக்ரெசிவாக அவன் சபரி ஆடினான்னா, அதே தலை டாஸ்க்கு விக்ரம் மாதிரியை வந்து அதே தலை டாஸ்க்கு பண்ணாங்கன்னா இது டிடிஎஃப்ங்க. அவள் அவ்வளோ ட்ரிகர் பண்ணுறா ஸ்கேம்ரா. அப்படி இருக்கும்போது ஒரு எமோஷனல் அவளுக்கும் வலி இருக்கும். ஒரு பொண்ணுக்கு இப்போ எவ்வளோ தூரம் அங்கே பொறுமை இருக்கும்? அப்போது அந்த இடத்துல நீங்கள் அவளை வார்ன் பண்ணியிருக்கலாம், டாஸ்கையே நிறுத்தியிருக்கலாம், இல்லைனா வந்து திட்டியிருக்கலாம், எவிக்ட்டு கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரெட் கார்டு ஏன் கொடுத்தீங்க? அவள் செஞ்சதை நாங்கள் நியாயப்படுத்தலை. நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் நடந்த நிறைய விஷயங்கள், ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இப்போ கூட இந்த வாரம் கூட யார் இடம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு ட்ரை பண்ணுறப்போ அந்த வினோத் விக்ரமா சொல்கிறான். ஆதிர விஷயத்தில் விக்ரம் அப்படி நடந்துக்கிட்டது வந்து அது வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹோஸ்ட் அதை ஜஸ்ட் லைக் தட் கடந்து தானே போனான். ஒரு வார்த்தை ஆமான்னு சொன்னானா? அன்னைக்கும் கேட்கல, இன்னைக்கும் கேட்கல. அப்புறம் என்ன வெண்ணைக்கு நீங்கள் பாருக்கு மட்டும் கொடுத்தீங்க? கமருதீனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோங்க பாரு ஃபேன்ஸு. ஏன்னா அவன் பாருவை பற்றி நிறைய வெளியில் பேசியிருக்கான். அந்த பயந்தாங்கொழித்தனத்தில் தான் பாருவோட அம்மா உள்ளே வராங்கன்னா வெளில வந்துருமோ. பாருவை பற்றி யாருங்க தப்பாக பேசலை? எல்லாருமே பேசியிருக்காங்க, அந்த கமருதீன் உட்பட, இந்த வினோத் உட்பட. அவ்வளோ கேவலமாக அவன் சபரி பேசியிருக்கான், அவ்வளோ கேவலமாக அவள் திவ்யா பேசியிருக்கான், அவ்வளோ கேவலமாக அவள் கனி பேசியிருக்கான், அவ்வளோ கேவலமாக வக்ரன் பேசியிருக்கான், அந்த அவ்வளோ கேவலமாக அரோரா பேசியிருக்கா. அவளாம் ஒரு பொண்ணான். அவளை மாதிரி ஒருத்தி வீட்டில் இருந்தால் தான் நான் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுவேனா? ஏமா இப்போ இந்த டிடிஎஃப் வந்து 6 பேர் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இப்போ இந்த டிக்கெட் டு ஃபினாலே வாங்கிட்டு அந்த 6 பேர் உள்ளே உட்காந்துட்டு செலிப்ரேஷனாக இந்த வாரம் செலிப்ரேட் தூங்கிட்டோம் கண்ணாமூச்சி ஆடிட்டோம் இருக்கீங்களே, அப்போது வந்து நீங்கள் செலிப்ரேஷனுக்காக மட்டும் இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணுவீங்க, உழைப்பெல்லாம் போட்டது அவளா? அப்போ இவனுங்களுக்கு இன்னும் ட்ராமா இருக்க மாதிரியும் என்னென்னமோ கதை கட்டுறானுங்க. இவ்வளோ தூரம் கடந்து வந்தானுங்களா? 90 டேஸ் அவங்க இருக்கானுங்களா? அந்த ப்ரெஷராக அதில் வந்துட்டு இப்போ வெளில வர வேர்ல்டு கண்டஸ்டன்ஸ்லாம் ஏதோ சொன்னால் இவனுக்கு உடஞ்சி போயிடறானுங்களா, பிரேக் டவுன் ஆயிடுறானுங்களா, வக்ரம்லாம் அப்படிலாம் சொல்லும்போது அதெல்லாம் நியாயமாக நடந்திருக்கு. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டேலேருந்து ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிச்சு. ஸ்டில் அவள் கிளம்புற வரைக்கும் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிட்டு தான் கிளம்புனா. இதெல்லாம் சொல்ல வேண்டியது அவள் நியாயமா. ஒன்றுமே பண்ணாத நீங்கள் வெண்ணீங்க. நீங்கள் இல்லை ஈர வெங்காயம், நீங்கள் கிடையாது. நீங்கள் 6 பேரில் ஒருத்தம் கூட டிடிஎஃப் தகுதியோ அவளும் கிடையாது. இவனுங்க டிக்கெட் அந்த ஃபினாலேக்கு 6 பேருக்கான கண்டஸ்டன்ட் டிசர்விங்கும் எவனுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு ட்ராமா ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. ஒரு ட்ரிகரிங் பாயிண்டில் வந்து எல்லாமே பயந்தாங்கோலிங்க, எல்லாமே கோழைங்க, எல்லாமே மிக்ஸ்டர் கண்டென்ட்டுங்க, எல்லாமே ஈர வெங்காயங்க. அது எல்லாத்தையும் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணது அந்த பொண்ணுக்கு தான் அந்த இடத்துல இருக்க தகுதி இருக்குது. ஆனால் அந்த பொண்ணை வெளில அனுப்பிச்சிட்டு தகுதியே இல்லாத 6 பேர் உள்ளே உட்காந்துருக்கானுங்க, கண்ணா முச்சாடுறானுங்க, தூங்குறானுங்க. வந்துட்டு எனக்கு அப்படி இருக்குது. அப்படி